கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கோவை புதிர் சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காகவும் கொடுத்த அனுமதித்த சபையார் அனைவருக்கும் எனது கர்த்தருக்குள்ளான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வராக. அனைவரும் ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்மை எப்படி வழிநடத்த சித்தமாயிருக்கிறாரோ அந்த சித்தத்திற்கு ஏற்றபடி நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் செவி கொடுக்கத்தக்கதான ஒரு நிலைமையிலே ஜீவிக்க கர்த்தர் ஏற்ற கிருபைகளை தந்து வழிநடத்த போதுமன்ற விசுவாச நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக ஜெபத்தோடு காத்திருப்போமாக. நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு உதவியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 கடைசி வரைக்கும். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டி ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐசிரவான் என்றும் திரவிய சமணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்கிறபடியால், நீ ஐசிரவனாகும்படிக்கு நெருப்பில புடமாடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய உட்கார்ந்தது போல, அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுலவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். இங்கு லவோதிக்கேயா சபையை குறித்து தேவன் தமது அந்த யோவான் சுவிசேஷருக்கு வெளிப்படுத்தின அந்த காரியம், அது அந்த சபையில, அதாவது 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலே இது 7வது சபையான லவோதிக்கேயாவுக்கு எழுதக்கூடிய ஒரு வார்த்தையாக, ஒரு கடிதமாக இருக்கிறது. இங்கு அந்த சபையினுடைய விசுவாச வாழ்க்கையிலே அங்க இருக்கிற விசுவாசத்தினுடைய காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர்களுக்கு அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் தேவனுடைய கிருபைக்குள்ளாக அவர்கள் உறுதியை பற்றி கொண்டு இருக்கவுமாக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். இங்கு முதலாக தேவன், அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறதை முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது. முதலில் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. ஏனென்றால் இந்த பூமியிலே இந்த மனுக்குலத்தை மீட்கும்படி தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி தன்னைத்தாமே இந்த பூமிக்கு வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக உயிருள்ள ஒரு தெய்வமாக, ஜீவனுள்ள தெய்வமாக இந்த பூமியிலே வந்து வெளிப்படுத்தினவர். அதைத்தான் அவர் சொல்கிறார், நான் சாட்சியா இருக்கிறேன். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்ற அந்த அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்ற வசனத்தின்படி அவர் என்ன செய்ய, ஆதியிலே அதாவது தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய சமூகத்தில் இருந்த கர்த்தராய் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஆமென் என்பர் என்றால் அவருக்குள் எல்லாம் அப்படியே ஆக கடவுது, எல்லாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்தான் மெய்யான தேவன் என்பதையும் வெளிப்படுத்தத்தக்கதாக எல்லாம் அவருக்குள்ளாகவே இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளும்படியான அந்த ஒரு வாக்கியத்தோடு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இங்கு 2வது அந்த சபையை குறித்து சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். முதலில் சபையாரனுடைய அந்த சபை விசுவாசிகள் அனைவருடைய காரியத்தை சொல்கிறார், உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் நம்முடைய தேவனுக்கு எதுவுமே மறைவாய் இருக்க முடியாது, எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறதுனாலே அவர் என்ன செய்கிறார் சொன்னால், இருதயத்தின் உள்ளிந்திரங்களை ஆராய்ந்திருக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால தேவன் தெளிவா சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமா இருக்கும்.
என்று அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் சொல்லுகிறார். முதலில் இந்த லவோதிக்கேய சபையினுடைய ஒரு சிறு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லவோதிக்கேய சபை என்பது இன்றைக்கு இருக்கின்ற இந்த துருக்கி அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். மிகவும் செல்வ செழிப்பான ஒரு பிரபலமான ஒரு பட்டணமாக இருக்கிறது. இது வந்து லைக்கஸ் நதி, அதாவது அந்த பள்ளத்தாக்கிலே லைக்கா நதியினுடைய அந்த கரை ஓரத்தில் கட்டப்பட்ட ஒரு நகரம். இது எரப்போலி நகரத்துக்கு 6 மைல் தொலைவு இருக்கிறது. அங்கு கீழே, அதாவது மேலே எரப்போலி பட்டணம், கீழே வந்து கொலசே பட்டணம் 10 மைல் தூரத்தில் இருக்கிறது. இன்று இடைப்பட்ட இடத்துல இந்த லவோதிக்கேயா பட்டணம் இருக்கிறது. சும்மா ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த 3 நகரங்கள். இந்த 3 நகரத்திலே ஆண்டவர் வந்து இந்த லவோதிக்கேய சபைக்கு வந்து அவர் அங்கே தம்மை வெளிப்படுத்தி அங்க அந்த கடிதத்தை சொல்கிறார். இங்கு நமக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், அதாவது அந்த லவோதிக்கேய சபையில சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு திருஷ்டாந்தமாக உலகத்தில் உள்ள எல்லாவித விசுவாசிகளுடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன் அந்த லவோதிக்கேய சபையினுடைய காரியங்கள் மூலமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். எல்லாம் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாக தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் விசுவாசிகள். ஆனால் நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்திலே நாம் அவருடைய கரத்தை பற்றி கொண்டு உன்னதத்திலே சேரும் வரையிலும், ஆனால் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கின்ற நாள் முழுவதும் இந்த விசுவாசத்தின் உறுதிப்பட்ட நிச்சயத்தோடு நாம் வாழ்கிறோமா என்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அவருடைய ஆவியானவர் மூலம் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி அந்த சபையாருடைய காரியங்களை குறித்து சொல்கிறார். ஏனென்றால் அந்த சபையில அந்த சபையினுடைய ஒரு சில காரியங்களை நான் சொல்லும் பொழுது இந்த வசனங்களை நாம் பார்ப்பது மிக அழகாக இருக்கும். முதலில் அங்கு இந்த குளிருமல்ல அனலுமல்ல என்பதற்கு உதாரணமாக அங்கு உள்ள சில கிரியைகளை அவர் சொல்லும் பொழுது அங்கு அவர்களுக்கு இருக்கின்ற அந்த காரியங்களை குறித்து அவர் என்ன அவர்களுக்கு உணர்த்துகிறார். எல்லாவித அவங்களுடைய ஜீவித வாழ்க்கையிலே கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த நிலை என்ன என்பதை அவர்களுக்கு முன்பாக இருக்கிற அவருடைய கிரிகளின் மூலமாக அவர் அங்கு உணர்த்துகிறார். முதலில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட், இந்த நாம் சிந்திக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஒரு 4 பாயிண்ட். முதல் தண்ணீர், அப்புறம் அங்கு உள்ள அந்த இடத்தினுடைய அமைப்பு, அவர்களுடைய எல்லாவித காரியங்களை குறித்து இங்கே சொல்லி ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறார். முதலில் இந்த குளிருமலை என்ற வார்த்தைக்கு அங்கு தண்ணீரை குறித்து அங்க சொல்கிறார். இந்த தண்ணீர் வந்து எப்படி இருக்குதுன்னா, இவங்களுக்கு வந்து கொலசே பட்டணத்திலிருந்து தான் தண்ணீர் குடிக்க கிடைக்கிறது. இவர்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை. ஆனால் இந்த கொலசே பட்டணத்திலிருந்து குளிர்ந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அது கோடை காலத்துல என்ன செய்யணும், சரியா அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எரப்போலி பட்டணத்திலிருந்து வருகின்ற தண்ணீர் வந்து எப்படின்னா வெது வெதுப்பாய், அதாவது அது வந்து வெந்நீர் ஊற்றுகள் நிறைந்த இடம். ஆனா அந்த வெந்நீர் ஊற்றுகள் வந்து அங்கிருந்து தண்ணி கொண்டு வராங்க. ஆனா அது மலைக்குள்ள குடைஞ்சு என்ன செய்யறாங்கன்னா குழாய் மூலம் கொண்டு வந்தாலும் கூட, ஆனால் அந்த வெந்நீர் ஊற்றானது வெந்நீர் வந்தாலும் கூட அந்த குழாய் வழி மூலமாக 6 மைல் கடந்து வர்றதுனால இவங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அது வந்து குடிக்க பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையில அது காணப்படுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் சூடா ஒண்ணு குடிச்சிருக்கா, இல்லைன்னா குளிர்ந்த தண்ணி குடிக்கலாம். இது ரெண்டும் இல்லாத நிலைமையில் இருக்கிறதுனால அவங்களால குடிக்க முடியல. இந்த காரியத்தை வைத்து தான் ஆண்டவர் அவர்களுக்கு முதலாவது தண்ணீரை வைத்து உணர்த்துகிறார். ஏன்னா அவருடைய கிரியைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறதுனாலே அவர் சொல்றாரு, நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்பதினாலே என்னுடைய வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே குளிர் என்று சொன்னால், அதாவது வெதுவெதுப்பு, அதாவது வெந்நீர் என்று சொன்னால் தேவனை பற்றி கொண்டு உறுதியா நிற்கக்கூடிய ஒரு காரியம். இந்த குளிர்ந்த நிலை என்பது வந்து தேவனை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவன் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்துக் கொள்ளவில்லை. அவருக்கு உண்மையாக, அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை இவ்விதமாய் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த விலைக்கரியத்திற்கு கொல்லப்பட்ட நாம் தேவனுடைய பார்வையிலே நம்முடைய பரிசுத்த ஜீவிதம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கை அவர் விரும்புகிறார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், நீ குளிரும் இல்லாதபடி, முழுமையை என்னை பற்றி கொள்ளாதபடி, உலகத்தை சார்ந்து ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அவருக்கு பிரியமில்லை என்பதை தேவன் தெளிவாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் உணர்த்துகிறார். அதைத்தான் சொல்றாரு, நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால்
அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தால் என் வாயின் என்று வாதி பண்ணி போடுவேன், வெறுத்து விடுவேன் என்று சொல்கிறார். ஒரு விசுவாசி கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாய் வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னார் உலகத்தோடு விழுந்து அந்த உலகத்தோடு சேர்ந்து போன வாழ்க்கைக்கு தள்ளப்பட வேண்டும். ஒரு நிலையிலே இருமனமுள்ள ஒரு நிலையிலே வாழ்வதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அதைத்தான் இங்கு சொல்கிறார். வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை இருக்குமேயானால் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், புறந்தள்ளி விடுவேன் என்று சொல்லி தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். அடுத்தபடியாக அங்கு அடுத்து வர்த்தக ஸ்தலம், அதாவது என்ன அப்படின்னா அங்கு அந்த இந்த லவோதிக்கா பட்டணத்துல அவங்களுடைய ஒரு இந்த கருப்பு கம்பளி உற்பத்தி, அந்த அந்த உற்பத்தி அதிகமாய் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம். அவர் அங்கிருந்து தான் உலகம் முழுவதுமாகவே பிரசித்தி ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆடையாக அந்த கருப்பு கம்பளி இருக்கிறது. மிகுந்த அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இதனாலே வர்த்தக ஸ்தலம், அதாவது என்ன, உலக வங்கி முதலாக அங்கதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அளவிற்கு அவர்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருந்ததுனாலே அவர்கள் எல்லோருமே ஒருவர் கூட அங்கு இருந்த அந்த சபையில இருந்த விசுவாசிகள் யாருமே ஏழை என்பதற்கு இடமே இல்லை. அவ்வளவு பேரும் வசதியுள்ள எல்லா விதமான ஒரு கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம். அடுத்து அங்க என்ன அப்படின்னா மருத்துவ பாடசாலை ஒன்று, அதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டி முதலாக அங்கதான் கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற நகரம். அது மாத்திரமல்ல, கண்ணுக்கு போடக்கூடிய அதாவது இந்த மருந்து, அந்த மருந்து அங்கதான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக தண்ணீர் அவங்களுக்கு தண்ணீர் மூலமாக ஒன்று உணர்த்துகிறார். இரண்டாவது வர்த்தக ஸ்தலம், அதாவது பேங்க் சிஸ்டம்ஸ் அவங்க தான் முதல் வெளிப்படுறாங்க. ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு இடமாக இருந்தது. அடுத்து கருப்பு கம்பளி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்தது. அடுத்து மெடிக்கல், அந்த அளவுல அவர்கள் அதிக ஞானம் பெற்றவர்களாக உலகத்தோடு ஒரு வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு பட்டணமாக இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அந்த பட்டணத்திலே அங்கு இருக்கின்ற அந்த விசுவாசிகளுடைய நிலை இவ்வளவு. அதைத்தான் அங்கு 17-18 அழகா சொல்கிறது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐசிரவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், இங்க நம்ம இந்த பின்பகுதி எடுத்துக்கலாம். நான் ஐசிரவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், அங்கு அது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அந்த கிரியைகளை அழகாக சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்களுக்கு இவ்வளவு வசதியா இருக்கிறது. ஏனென்றால் வர்த்தக ஸ்தலம், எல்லா வித பொருளாதார நிலைமையில் மிக உயர்ந்த ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, அந்த கருப்பு கம்பளியினுடைய ஏற்றுமதினாலே அதிக வர்த்தக லாபத்தினாலே பணம் அதிகமாக சேரக்கூடிய ஒரு இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஐஸ்வர்யவனா இருக்கிறேன், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் யார் அனுமதித்தது? இந்த திரவிய சம்மனம், இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் தேவன் கொடுத்தது. தேவன் அவர்கள் கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக இவ்வளவு திரவிய சம்மனத்தையும் தேடிக்கொண்டாலும் கூட, ஆனால் அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே அங்கு அதைத்தான் அதற்கு 17 முன்பதி சொல்கிறார். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். அவர்கள் ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் விசுவாசிகள் எல்லாவித ஐஸ்வர்ய சம்பத்து உள்ளவர்களாய் இருந்தாலும் கூட, விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் சொன்னார், நிர்பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கிறார்கள், தரித்திரராய் இருக்கிறார்கள், குருடராய் இருக்கிறார்கள், நிர்வாணியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு அதாவது மாம்சக தேவைகள் அனைத்தும் பூர்த்தியா இருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாத நிலைமையிலே எல்லா தேவைகளுக்கும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு விசுவாசிகளாய் இருந்தாலும் கூட, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அவருடைய ரட்சிப்பினுடைய விசுவாசத்தின் மேன்மை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய எல்லாம் கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட இல்லாதனால உலகத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு விசுவாசிகளாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாதனாலே அவர் அவ்விதமாய் கடிந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நிர்பாக்கியம் உள்ளவன் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு தகுதி இல்லாத ஒரு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லாத நிலைமை. தேவன் தமது குமாரன் மூலமாக அந்த கிருபையை நமது மேல் விளங்க பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த கிருபையை அவர் கொடுத்த அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யறோம்னா,
ஒரு அபாத்திரராய் காணப்படக்கூடிய ஒரு விசுவாசிகளாய் இருக்கிறோம். அடுத்து பரிதபிக்கப்படத்தக்கவன், சகலவித ஆசீர்வாதங்களினாலும் உன்னதத்துள்ள சகலவித ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொன்ன பொழுது, ஆனால் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்மை விட்டு தூரமாய் இருக்கத்தக்கதாக நாம் விலகி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு பரிதபிப்பு. பரிதாபம் என்பது வேற, பரிதபிக்கக்கூடிய நிலைமையில தான் விசுவாசி. என்றால் உலகத்தினுடைய ஒத்துப்போக்கூடிய ஒரு வாழ்க்கையானது தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம பிரித்து எடுக்கும் பொழுது நாம் ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அங்கு வேதம் தெளிவாக சொல்கிறது. அடுத்து தரித்திரன் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் விசுவாசத்திலே இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால், தேவனுடைய கிருபை இழந்ததினாலே அவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே தரித்திரராய் இருக்கிறார்கள். இரண்டாவது குருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய கிருபைகளுக்கு அவர்கள் அந்த சத்தத்திற்கு செவி கூடாதபடி, அங்க அதைத்தான் சொல்றாரு, நான் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி. அங்க அதைத்தான் சத்தியத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக உலக காரியங்களோடு ஒத்து போகிறதுனாலே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் என்ன சொன்னா தரித்திரரும் குருடனுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அடுத்து நிர்வாணியமாய், இவர்கள் எல்லோரும் நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும் கூட, ஆனால் தேவன் இல்லாத ஒரு சபையாக காணப்படுகிறது. ஏனென்றால் மாம்சத்திலே அவர்கள் எல்லாவித காரியங்களையும் முன்வைத்துக் கொண்டு உலகத்தினுடைய சிநேகிதத்தோடு அவர்கள் ஜீவிக்கும் பொழுது அந்த விசுவாச வாழ்க்கையிலே ஒருபோதும் அந்த தேவன் உடன்பட மாட்டார். அப்படிப்பட்ட காரியத்தில் அவர் பிரியமா இருக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இங்கு இவர்களுடைய இந்த நிர்பாக்கியமான நிலைமை, இவர்களுக்கு எல்லாவித ஐஸ்வர்யம் இருக்கிறது, எல்லாவித திரவிய சம்பந்தம் இருந்தாலும் கூட, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே, கண் சொருகி போன ஒரு நிலைமையிலே அவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்பதை வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் எத்தனையோ பேர் விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசி என்று சொல்லி, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதைத்தான் இங்கு தெளிவாக அங்கு லவோதிக்கேய சபைக்கு அங்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் கொடுத்தது? இன்றைக்கு நாம் ஜீவனோடு நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அந்த கிருபை எப்படி வந்தது? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த கிருபை பெற்றிருந்து நாம் கூட, ஆனால் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், தேவன் தந்த அந்த கிருபையை உதாசீனப்படுத்தி விட்டு நம்முடைய சுய ஞானத்தினாலே, இந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார், ஆனால் அதை அறியாதபடி சுய ஞானத்தினாலே, என்னுடைய கையின் பிரயாசத்தினாலே நான் இவைகளை சம்பாதித்தேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய ஜீவிதம் உலகத்தோடு ஒத்து போகுமேயானால் அது ஒரு பரிதவிக்கப்பட ஒரு நிலைமையில் நாம் ஜீவிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கு இந்த பட்டணத்திலே இவர்கள் இருந்த இந்த ஐஸ்வர்ய சம்பந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு செத்த நிலைமையில் காணப்பட்டதினாலே அவர் அவ்விதமாய் சொல்கிறார். அதற்கு ஒரு அந்த 18வது வசனத்துல தேவன் அதற்கான ஒரு பலனை அங்க சொல்லுகிறார். நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இவ்விதமாய் ஒரு குருடனும் நிர்வாணியுமாய் பரிதபிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிற விசுவாசம் அந்த சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். இங்கு அவர்களுக்கு அதாவது ஐஸ்வர்யன் ஆகும்படி பொன்னை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போன நிலைமையில் இருக்கிறதுனாலே, அந்த விழுந்து போன நிலைமையிலிருந்து அவர்களை உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள் தரித்திரராய் இராமல் இருக்கும்படியாக அவர் ஐஸ்வர்யானபடி என்ன செய்யறார்? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்று சொன்னால் இங்கு இந்த சத்திய வார்த்தையை குறித்து அங்கு வேதம் சொல்கிறது. அது சங்கீதம் 19 சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். போதுங்க. இங்க பாருங்க இந்த வசனம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தினுடைய மேன்மையின்படி தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் அவர்களை தெரிந்தெடுத்து கொண்டார். தம்முடைய வார்த்தையின் மூலம் தன்னை வெளிப்படுத்தின கிறிஸ்து அவர்களை தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்டெடுத்தார். ஆனால் இந்த வார்த்தை இல்லாதபடி, அந்த வார்த்தைக்கு செவி கூடாதபடி அவருடைய ஜீவிதம் உலகத்தோடு ஒத்து போனதினாலே அவர் அங்கு சொல்லுகிறார், நீ அதாவது நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு உனக்கு என்னுடைய இந்த வார்த்தைகள் நெருப்பை, அதாவது பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்க ஒரு வார்த்தை. பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும், ஏனென்றால் இந்த சத்திய வார்த்தைகளுக்கு ஈடு எந்த ஒரு இதுவும் கிடையாது என்பதை அங்கு அப்படிப்பட்ட அந்த உன்னதமான ஒரு வார்த்தையினாலே
அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகின்ற வழியிலே நடந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள அந்த ஒப்புரவை அந்த புதிதாக்கி கொள்வதற்கு தேவன் அவர்களுக்கு சொல்கிறார், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். உன் நிர்வாணமாய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். அங்கு அவர்களை என்ன செய்கிறார் சொன்னால், உலக காரியத்தினாலே தங்களை ஆவிக்குரிய நிலைமையிலே நிர்வாணமாக்கிய நிலைமையிலே காணப்படுகிறார்கள். ஏனென்றால் உலக வாழ்க்கை என்பது விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் தராத அனைத்துமே அது கர்த்தர் பிரியப்படாத ஒரு வாழ்க்கை. அப்படி என்று சொன்னால் தேவனற்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவற்ற ஒரு வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கையில நிச்சயம் காணப்படக்கூடாதபடிக்கு அங்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால தான் நீங்க சொல்லுகிறார், நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஏனென்றால் விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள், ரட்சிப்பு இல்லாத ஒரு நிலைமையிலே அவர்கள் விசுவாசிகளாய் காணப்படுகிறார்கள். அதனால தான் அந்த ரட்சிப்பு என்கிற அந்த வெண் வஸ்திரம் தன்னை பரிசுத்தவான்களாக காணப்படும்படியாக, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிறுத்தும்படியாக அவர் என்ன செய்யறார் சொன்னார், ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நான் உனக்கு தருகிறேன் சொல்லுகிறார். நீ அதாவது தேவன் கொடுத்த ஞானத்தினாலே அந்த தாங்கள் உடுத்திக் கொள்வதற்கு, ஏனென்றால் துருக்கி பட்டணம் மிகுந்த அதிக குளிரான அந்த ஒரு பிரதேசம். அதனாலே அவங்களுக்கு வந்து அந்த கம்பளி என்பது அது எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆடையாக இருக்கிறது. ஆனால் நீ அதைத்தான் சொல்கிறார், நீ உனக்கு இப்படிப்பட்ட நீ வஸ்திரங்களை நீ இருந்தாலும் கூட, நீர் எந்த விதமான குறைவு இல்லாமல் இருந்தாலும் கூட, ஆனால் விசுவாசத்திலே நீ ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் இல்லாத நீ நிர்வாணமாய் காணப்படுகிறதுனாலே அந்த நிர்வாணம் மூடும்படியாக, அந்த நிர்வாணம் நீங்கும்படியாக நான் உனக்கு ரட்சிப்பு என்கிற வெண் வஸ்திரங்களை தருகிறேன் என்று சொல்லி அதை நீ வாங்கி உடுத்திக்கொள். அப்படிப்பட்ட அந்த ஒரு வெண் வஸ்திரத்தின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமான்களாக மாற்றப்பட்டிருக்கின்ற உணர்வோடு பயபக்தியை ஜீவிக்கும்படியாக அவர் அவ்விதமாய் அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்து, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் கண்களுக்கு மருந்து, அதாவது உலகத்தில் உள்ள மற்ற கண் குறைபாடு உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அதை விடுதலை தரக்கூடிய அந்த மருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட, ஆனால் இவர்கள் சத்திய வசனத்தினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காணக்கூடிய அளவிற்கு இவருடைய கண்கள் மாம்சத்தினாலே என்ன செய்ய குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறதுனாலே தேவன் பிரியமில்லாத தேவன் வரும்பொழுது அவரை நாம் நம்முடைய தேவனை நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை நாம் அதாவது சந்திக்கக்கூடிய அந்த ஆயத்த வேலை எப்படி என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் செல்வதற்கு ஆயத்தமாய் இருந்தோமேனால் மாத்திரமே நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் இப்படி அதைத்தான் சொல்கிறார். அவர் வருகை எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு பரிசுத்த ஜீவிதத்திலே எல்லா விதத்திலும் தெளிவாய் காணப்படும்படியாக, அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் கண்டுகொள்ளும்படியாக, அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்கு வழிநடத்தக்கூடிய அந்த ஆவியானவர் உணர்த்துதலின்படி வேத வசனங்களின்படி நாம் கண்டுகொள்ளத்தக்கதாக நாம் கிருபை பெற்றவர்களாய் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுவது வேண்டும் என்று சொல்லி அவர் அவ்விதமாய் விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த லவோதிக்கா சபையிலுள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த ஆயில்மெண்டை உற்பத்தி செய்து கொடுத்தாலும் கூட, ஆனால் இவர்கள் விசுவாச வாழ்க்கையிலே குருடராய் இருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறார், உன் கண்களுக்கு நான் வேத வசனத்தின் மூலமாக நான் உனக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் உன் கண்களை தெளிவிக்கக்கூடிய இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை தருகிறேன் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை அங்கு அவர்கள் அந்த பரிதாபமான ஒரு நிலைமை. ஏனென்றால் அவர்களுடைய கிரியைகள் மூலமாக அவர்களுக்கு தமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை தருகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் இவையெல்லாம் கொடுத்ததெல்லாம் தேவனுடைய கிருபையினாலே, தேவன் கொடுத்த அனந்த ஞானத்தினாலே இவ்வளவு திரளாய் சம்பாதித்திருந்தாலும் கூட, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போன ஒரு நிலையாக காணப்படுகிறதை அங்கு வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுகிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி அங்கு அவர்களுக்கு சொல்லுகிறார். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுகிறேன். ஏனென்றால் இங்கு கடிந்து கொண்டு சிரிச்சிப்பதற்கு அங்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய பரிசுத்த வாழ்க்கை முழுவதுமாய் விழுந்து போன ஒரு நிலைமை, முழுவதுமாய் விழுந்து போன நிலைமை இருந்ததினால தான் அவர் அங்கு சொல்கிறார், நான் கடிந்து கொண்டு சிரிச்சுகிறேன். தகப்பன் சிரிச்சியாத புத்திரன் உண்டோ? நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவன் சிக்ஷிக்கும் பொழுது, ஏனென்றால் அவர் சிக்ஷை என்பது அங்கு அந்த சிக்ஷை என்பது நம்மை அவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. அங்கு யோபினுடைய காரியத்திலே நாம் பார்ப்போமேனால் அவர் என்னை
சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி போல நம்முடைய பரிசுத்த ஜீவிதம் சில வேளையிலே சோதிக்கப்படக்கூடியதா இருந்தாலும் கூட, ஆனால் அந்த சிற்சியை நாம் அற்பமா எண்ணாதபடி, நாம் தேவனுக்கு பிரியமாய் நம்மை இன்னும் மெருகேற்றத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலம், ஒருவேளை உலகம் நம்மை இந்த உலகத்திற்கு அடிமையாக நம்மை செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமேயானால், அதிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை சிட்சிக்கு போடும் பொழுது மாத்திரமே நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். என்றால் எப்படிப்பட்ட எந்த ஒரு நிலைமையில் இருக்க ஒரு விசுவாசியும் விழுந்து போவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதிருக்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் கர்த்தருக்குள் உறுதியை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆனால் நாம் விழுந்து போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் அந்த விழுந்து போவதில் இல்லாதபடிக்கு நாம் அவருக்குள்ளாக ஊன்ற கட்டப்படுவதற்கு, பரிசுத்த ஜீவிதத்திலே நாம் நிலையை நிற்பதற்கு அங்க என்ன சொன்னால் தேவன் தமது வார்த்தைகள் மூலமாக நம்ம என்ன செய்யறான்னு சொன்னால் சிட்சித்து வழி நடத்தி உணர்த்தி பலப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை தான் இங்க அவர் சொல்கிறார். ஏனென்றால் இவர்கள் விழுந்து போன நிலைமை, அந்த தேவனுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமேயானால் இந்த நிலைமையிலே அவர்கள் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனால் தமது இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட இந்த லவோதிக்கா சபையினுடைய அனைத்து விசுவாசிகளும் புறந்தள்ளப்படுவதற்காக அவர் அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் தமது தூதன் மூலமாக, அங்கு ஆவியானோர் மூலமாக அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எச்சரிக்கிறார். ஏனென்றால் தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்தவர்களாக இருக்கிறார்களே ஒழிய, ஆனால் தேவன் கொடுத்த கிருபையின் ஐஸ்வரியத்தையும் இரக்கத்தின் ஐஸ்வரியத்தையும் மகிமையின் ஐஸ்வரியத்தையும் இழந்து போனவர்களாக காணப்படுகிறதுனாலே மிகுந்த வேதனையோடு அந்த சபைக்கு தேவன் அங்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். எங்கு கர்த்தராகிய கிறிஸ்து சபைக்கு வெளியே நிற்கிறார். நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கு நான் சொன்னதை போல அந்த விசுவாசிகள் கூடி ஆராதிக்கிறார்கள். ஆனால் விசுவாசி கூடி ஆராதிக்கிற ஆராதனை மத்தியிலே கிறிஸ்து இல்லாத ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து வெளியே நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, அது எப்படிப்பட்ட ஆராதனை நாம் தயவு சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக, நமக்காக தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளை மீட்டெடுத்து பரவராஜ சொந்தத்தில் பிரவேசிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்த அந்த கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் இல்லாத ஒரு ஆராதனை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. இவர்கள் அதைத்தான் அங்கு சொல்லுகிறார். ஏனென்றால் இதோ வாசற்படியில் என்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். ஒரு சின்ன ஒரு கற்பனை கதையாக ஒரு ஒரு காரியம் என்னென்றால், அதாவது ஒரு பிரபலமான ஒரு பெரிய சபை, நிறைய விசுவாசிகள் நல்லா ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையா இருக்கிறது. ஆனால் எல்லோரும் சகல ஐஸ்வர்யத்தினாலும் சகலவித காரியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் இப்படி ஆசீர்வாதம் பெற்ற அந்த ஜனங்கள், ஏன்னா அவங்களோட உலக வாழ்க்கையில வெளிப்புறமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியே எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் விசுவாச வாழ்க்கையில கிறிஸ்து அல்லாத ஒரு நிலைமையிலே அவருடைய ஆராதனை இருக்கிறது. அப்பொழுது இவருடைய இந்த ஐஸ்வர்ய சம்மனத்தை, இவருடைய எல்லாவித அந்த ஆசீர்வாதத்தையும் பார்த்து ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் அங்க வாசல்ல வந்து இந்த இந்த விசுவாசிகள், இந்த ஜனங்களை ஆசீர்வதித்த தேவனை நானும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோட என்ன செய்யறான்னு சொன்னா அங்க வாசற்படியில வந்து நிற்கிறான். ஆனா இவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க, கதவை அடைத்து கிடக்குது. அவனும் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு 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 நபர், வெண் வஸ்திரம் தரித்த ஒரு நபர் வந்து, தம்பி ஏன்பா இப்படி உட்காந்துருக்க அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிற, ஏன் அப்படின்னா, ஐயா இவங்க எல்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, சகலவித ஆசீர்வாதத்தினாலும் இவங்க அந்த அவங்களுடைய காரியங்கள் தெரியுது, ஆனா இந்த ஆசீர்வாதம் நானும் பெறணும், ஆனா என்னை உள்ள விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுக்கு அந்த உள்ள போறேன்னா, அந்த தெய்வத்தை நானும் பார்க்கணுங்க, ஆனா உள்ள விட மாட்டேங்கன்னு சொல்லி, அந்த தெய்வம் நான் தான் வெளியே நிக்கிறேன், என்னையவே உள்ள விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல வந்து சிந்தித்து பார்ப்போம். தேவன் இல்லாத, அதாவது கர்த்தராய் கிறிஸ்து இல்லாத ஒரு சபையாக காணப்படுமையானால் அது எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி என்று சொன்னால், நாம் ஆராதிக்கின்ற அந்த ஆராதனை மத்தியிலே நம்முடைய கிறிஸ்துவை மையப்படுத்த வந்திருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் சகலவித ஆசீர்வாதத்தை நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதம் வேண்டும் சொல்லி சொல்வதற்கு விசுவாசின வாழ்க்கையில் அங்கு இடமே இல்லை. எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளா ஜீவிப்போமேனால் அந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு எங்கும் செல்லாது. நிச்சயமாகவே கர்த்தருடைய கருத்திலே நாம்
ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரிகளின் நிமித்தமாகத்தான் அந்த ஆசீர்வாதம் நம்மை தள்ளி நமக்கு இடைப்பட்டு கொண்டு செல்கிறது. நம்மை ஒரு ஏக்கத்தோடு மற்றவித குறைபாடுகள் காணப்படுவதற்கு நம்முடைய கிரியைகள் என்பதை மாத்திரம் நாம் உணர்ந்தோமே என்று சொன்னால் தேவன் நம்மளை எல்லா விதத்திலும் உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் என்று நம்ம ஆராதனையோடு சிந்தித்தோம். நிச்சயமாகவே அதைத்தான் நாங்கள் சொல்ற உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. தேவன் நமக்கு உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியாக கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் தேவன் நம்மை சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த சபையானது தேவன் வரும்பொழுது அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களா இருக்குமே, ஆனால் அது எவ்வளவு பிரியமுள்ளதா இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். கடைசியாக நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்வனோ அவன் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாத்தீங்களா? அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே தேவனுடைய வலது பாரசத்தில் வெற்றிக்கிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட நாம் தேவனை மையப்படுத்துவதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஏனென்று சொன்னால் இந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் வீணடித்து போடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இவ்விதமாய் சில சபைகள், அதாவது சாட்சியாக அவர் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். இது வெறும் லபோதிக்கேய சபைக்கு மாத்திரம் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையிலும் கூட இந்த குறைபாடுகள், உலகம் என்பது நம்மளை சில குறைபாடுகளுக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை விசுவாச வாழ்க்கையிலிருந்து புறந்தள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நாம் செல்லாதபடி ஜாக்கிரதையா இருப்போமே, ஆனால் தேவ வசனத்தின் மூலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் மூலமாக அந்த கிருபையை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்ற உணர்வோடு பயபக்தியோடு நாம் ஜீவிப்போமே, ஆனால் அந்த பரிசுத்தம் உள்ள அந்த வாழ்க்கையை நாம் ஒருபோதும் இழந்து போவதற்கு ஒருவராலும் முடியாது. அதை பெற்றுக்கொண்ட நாம் ஒருபோது இழந்து போக முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனாலே சொன்ன வாக்குத்தத்தின்படி நித்திய ராஜ்யத்திற்குள்ள சுதந்திரங்களுடைய ஒரு பிரவேச அந்த கிருபையை அவரோடு கூட நித்திய காலமாய் அந்த அவரை ஆராதிக்கக்கூடிய அந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு அவர் நம்மளை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவர்களுக்கு சகல ஆசீர்வாதங்கள் இருந்தது. லவோதிக்கேய சபைக்கு அவர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஏனென்றால் அவர் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே இவ்விதமான ஒரு வர்த்தக நிலையா இருந்தாலும் கூட அவர்கள் தயாரித்த அந்த ஆடைகள் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றாலும் கூட, அவர்களுக்கு அவருடைய அந்த தயாரித்த அந்த மருந்து மற்ற உலகம் முழுவதும் பிரசித்தி அடைந்தாலும் கூட, பிரசித்தி ஆனாலும் கூட, ஆனால் இவர்கள் அந்த குறைவுள்ள ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இத்தனை குறைபாடுகளோடு காணப்படுகிறதை அங்கு தேவன் என்ன செய்ய சொன்னால் அவர்களுக்கு இறங்கி நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி அவர்கள் மனம் திரும்பும்படியாக அவர்களுக்கு எச்சரிக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குறைபாடுகள், இப்படிப்பட்ட இந்த உலகம் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை காணப்படுமேனால் அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர் மூலம் வழிநடத்தல் மூலமாக நாம் கிறிஸ்துவை மையப்படுத்த, தேவாதி தேவனை மையப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் இந்த சிந்தனையை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நாமும் மையப்படுவதாக. ஆமென்.